நாம ஒர்க் பண்ற இடத்துல நாம ஒரு லீடரா இருக்க தகுதியான ஆள் தான்னு காமிக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். அப்பதான் நாம பண்ற ஒர்க் நம்ம மேனேஜர்ஸ்க்கு தெரியும், ப்ரமோஷன் கிடைக்கும், ஒர்க் பண்ற கம்பெனில நமக்கு நல்ல growth இருக்கும். ஒரு லீடர்ஷிப் ரோல்ல இல்லாதப்போ நாமளும் லீடர் தான்னு காமிக்க என்னெல்லாம் பண்ணலாம்னு இந்த பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். இது TED.com ஆர்டிகிளோட ஒரு சம்மரி. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். நாம வேலை பார்க்குற கம்பெனில நல்ல growth கிடைக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். அப்பதான் லீடர்ஷிப் ரோலுக்கு நாம சீக்கிரம் முன்னேற முடியும். ஒரு டீம் லீடர் இல்ல மேனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம அதுக்கு வேணுங்கிற ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். அது நமக்கு ஈஸியா ப்ரமோஷன் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பவுமே ஒரு டீம்ல இருக்கும்போது நம்மளோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை காட்டுறதுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த நேரத்துல அதை கரெக்டா யூஸ் பண்ணினா நம்ம growthக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பொறுப்பை நாம ஏத்துக்கணும். ஒரு புது ப்ராஜெக்ட் வரும்போது அதில் இருக்கிற சில டாஸ்க்குக்கு நாம ரெஸ்பான்சிபிளா இருக்கோம்னு சொல்லணும். அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு கிடையாது. எது நம்ம ஸ்கில் செட்டுக்கு ஒத்து வருதோ இல்ல எது நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமோ அது மாதிரி சூஸ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதே நேரத்துல அது முடிச்ச அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம மிஸ்டேக்ஸுக்கு மத்தவங்கள ப்ளேம் பண்ணாம இருந்தாலே அதுவே ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான். செகண்ட் ஒன், எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். தனியா நாம மட்டும் முன்னேறணும்னு நினைக்காம எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணணும். முக்கியமான மீட்டிங்ஸ், இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ், டெசிஷன்ஸ் எடுக்கும்போது மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸையும் கேட்கணும். அது டீம்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். அதே டீமை பின்னாடி நம்ம லீட் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். தேர்ட் ஒன், நம்ம ஐடியாஸ் இல்ல ஒப்பீனியன்ஸை தயங்காம சொல்லணும். ஒரு பிசினஸ் மீட்டிங்ல நம்மளோட ஐடியாஸ் இல்ல ஃபீட்பேக்கை தயங்காம சொல்லணும். நாம சொன்னா ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு எல்லாம் யோசிக்காம தைரியமா, அதே நேரத்துல ஆர்ப்பாட்டம் இல்லாம நம்ம கருத்தை சொல்லணும். இல்ல எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தனியா கால் பண்ணியோ இல்ல இமெயில்லையோ உங்க ஐடியாவை சொல்லுங்க. உங்க கருத்தை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அந்த தயக்கம் போயிடும். நாம தைரியமா மீட்டிங்ல நம்ம ஐடியாஸை சொல்லும்போது அதுவே நம்மள ஒரு லீடரா காட்டும். ஃபோர்த் ஒன், கேள்வி கேட்கணும். ஐடியாஸ் இருந்தாதான் மீட்டிங்ல பேசணும் இல்லைன்னா சும்மா இருக்கணும்னு நினைக்காம அது சம்பந்தமா கேள்விகள் கேட்கும்போது அந்த ஒர்க் நல்லா முடிக்கணுங்கிற நம்ம டெடிகேஷன் அங்க தெரிய வரும். இது நம்ம கிட்ட புதுசா ஐடியா இல்லைன்னாலும் டீமுக்கு நம்மளால யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு காட்டும். நம்மள நோட்டீஸ் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபிஃப்த் ஒன், டைமுக்கு ஒர்க்கை முடிக்கணும். நாம நம்மளோட வேலையை சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி செஞ்சு முடிக்கணும். டைம் ஆயிடுச்சேன்னு கடனேன்னு முடிக்காம இல்ல பெர்ஃபெக்டா பண்றேன்னு டெட்லைன் தாண்டி சப்மிட் பண்றதுன்னு எல்லாமே டேஞ்சர் தான். நாம ஒரு நல்ல டீம்மேட்டா இருந்து ஐடியாஸ் கொடுத்தா மட்டும் போதாது, இறங்கி வேலை பார்க்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் நாம லீடர் ஆகணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இதெல்லாம் ஸ்கில் செட். நாம் ஒரு தகுதியான லீடரா தொடர்ந்து இருக்க இதெல்லாம் ரொம்பவே அவசியம். அப்பதான் நாம மட்டும் இல்லாம நம்ம டீமும் சக்சஸ்ஃபுல் ஆகும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.